ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் ஏஞ்சல் தமிழச்சி. இன்னைக்கு நம்ம சிம்பிளாக நார்மல் ப்ளவுஸ் எப்படி மார்க்கிங் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம். ஈஸியாக எப்படி மார்க்கிங் பண்ணலாம் பார்க்கலாம். கரை பக்கம் எனக்கு ஆப்போசிட் இருக்கு, மடிப்பு என் சைடு நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ரா வெஜ் கட் பண்ணிக்கலாம். கரெக்டான சரியான சமமாக வரணுன்றதுக்காக கிளாத்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம். ஒரு கோடு போட்டுருங்க. இங்கேருந்து நார்மல் தைக்கிறதா இருந்தால் 1.5 இன்ச்சு வரணும், ஸ்கேல் அளவு விடணும். அதுவே நீங்கள் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 1/2 இன்ச்சு கொடுத்துக்கலாம். நான் ஒரு 1 இன்ச்சுக்கு கொடுத்துக்கிறேன், 1/2 இன்ச்சுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இவங்களுக்கு கரெக்டாக இப்படி மடிச்சுக்குங்க ப்ளவுஸை. இந்த இடுப்பு அளவையும் இந்த இடுப்பு அளவையும் கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக மடித்து எடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல கரெக்டாக வைக்கிறோம். இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரை வந்து எப்பவுமே உள்ளதான் வைக்கணும், இப்படி வெளியில தள்ளி வச்சிடக்கூடாது. கவனமா பாருங்க. இந்த கழுத்து வந்து கரெக்டா இந்த இடத்துல டச் ஆகணும். இங்க இப்படி வருது அப்படின்னா இவங்க டாட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. இப்படி கிராஸா வருதுன்றதுக்காக நீங்க இப்படி வச்சிடக்கூடாது, அது ராங் ஆயிடும். கரெக்டா அது எங்க போய் செட்டில்ட் ஆகி உட்காருதோ அங்க கரெக்டா வைங்க. இது மேல இப்படி வச்சிடுங்க, இதையும் இப்படி கரெக்டா வைங்க. இங்க கரெக்டா இவங்களுக்கு ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது கரெக்டா இருக்கு. நம்ம அதை எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு விட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து கரெக்டா இப்படி இழுத்து கரெக்டா நம்ம உள்ள தள்ளி என்ன செய்ய போறோம், மார்க்கிங் பண்ண போறோம். இது ரெடி அளவு. அதே மாதிரி இங்க ஒரு ரெடி அளவு 1/2 இன்ச் தள்ளி, இங்க 1/2 இன்ச் தள்ளி. அதே போல இங்க பிளவுஸ் முடிகிற இடம் ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கிங். அதே மாதிரி இங்க பிளவுஸ் இடுப்பு முடிகிற இடத்துல ஒரு மார்க்கிங்கு. அதே மாதிரி இங்க ஆம்கோலை கரெக்டா அப்படி ரொம்பவும் இழுக்காதீங்க. அயன் பண்ணி பிளவுஸ் யூஸ் பண்ணுங்க, மார்க்கிங் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். சைடு ஜாயிண்டிங் ஒரு மார்க்கிங், இங்க ஒரு மார்க்கிங், அந்த தையல் இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கிங் பண்றோம். இது எதுக்குன்னா தையலுக்காக. புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம இதை எப்படி மார்க்கிங் பண்ணலாம் வாங்க. எல்லாருக்குமே 2 இன்ச்சு தான் ஃப்ரண்ட் வந்து வரும். இப்போ இவங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டா 2 இன்ச் வருது பாத்தீங்களா? ஸோ அதே 2 இன்ச் வச்சு கரெக்டா போட்டுக்கங்க, இல்லைன்னா தையலுடைய அளவுகள் வந்து மாறிடும். நீங்க அதே மாதிரி சென்டர் கரெக்டா இருக்குதான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்குவோம். கரெக்டா இருக்குது. ஸோ இந்த இருந்து 1/2 இன்ச் கரெக்டா இங்க விட்டுருக்கோம். கரெக்டா இருக்குதான்னு ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு அளவு போட்டுடலாம் நம்ம. அதே மாதிரி ஹைட்டும் கரெக்டா இருக்குதான்னு, பிளவுஸோடைய ஹைட்டும் கரெக்டா இருக்குதான்னு ஒரு வாட்டி செக்கிங் பண்ணிக்கோங்க. செக்கிங் பண்ணிக்கிறது நல்லது. இப்படி 2ஆ மடிச்சு டாட்ல இருந்து எடுத்தீங்கன்னா வந்துடும். கரெக்டா இந்த அளவுல இருந்து இங்க இப்படி வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கரெக்டா இருக்குங்களா? இது நம்ம தையலுக்காக விட்ட இடம். 1/2 இன்ச் இங்க மார்க்கிங். ஸோ இப்போ நம்ம இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோட் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 இன்ச்சுக்கு நம்ம இந்த சைடு மார்க்கிங் பண்ணிருக்கோம் இல்லையா, இதையும் ஸ்ட்ரைட்டா ஒரு அழகா ஒரு கோடு போட்டுக்குங்க. இங்க நம்ம கழுத்துக்கிட்ட குறிச்சோம் இல்லையா, இதை எக்ஸ்ட்ரா மார்க்கிங் பண்ணிருக்கோம் இல்லையா தையலுக்கு, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பகுதியில இருந்து ஒரு லென்த்துக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டா. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இதுல இருந்து நம்ம லூஸ் பாடி லூஸ் எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். நான் ஹூக் பட்டியில இருந்து தான் எந்த அளவுனாலுமே எடுக்கணும். ஹூக் பட்டியில இருந்து கரெக்டா பாருங்க. இங்க இருந்து இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் எங்க வரை வருது, 9.5 இன்ச் இருக்கு இவங்களுக்கு, 9.5 வருது. ஸோ 9.5 கூட கரெக்டா நம்ம என்ன செய்யலாம், வச்சு இங்க மார்க் பண்ணிக்கலாம். 9.5 இந்த வருது பாருங்க. நம்ம ஆல்ரெடி இங்க நம்ம மார்க் பண்ணியிருந்தோம், இதுதான் ரெடி அளவு உங்களுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, கரெக்டா இருக்குது அந்த அளவு. ஸோ அது ஒரு வாட்டி செக்கிங்காக நான் உங்களுக்கு அளந்து காமிச்சேன். அடுத்ததா நம்ம இங்க இருந்து என்ன செய்யலாம், ஒரு 1 இன்ச் எடுத்துக்கலாம். 1 இன்ச் எடுத்துட்டு கரெக்டா அதை சென்டர் பண்ணிக்கங்க. சென்டர் பண்ணி இங்க இருந்து ஒரு லைன் அப்படியே கொடுக்குறோம். அதே மாதிரி இங்க இருந்து அப்படியே ஒரு லைன். உங்களுக்கு இது கஷ்டமா இருந்ததுன்னா பிரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி இங்க அழகா போடுங்க. இதோட டச் பண்ணி பாருங்க நான் எப்படி கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்குங்க. இப்போ ஒரு வரன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம்.
அதை எப்படி ஈஸியா செக்கிங் பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருந்து நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களது கரெக்டா வரணும். கரெக்டா வந்தாதான் நம்ம வந்து கரெக்டா போட்டிருக்கோம்னு அர்த்தம். பாருங்க, கரெக்டா அந்த தையல் முடிகிற இடத்துல கரெக்டா முடியுது. அப்ப நம்ம கரெக்டா போட்டிருக்கோம். சரி, இப்ப என்ன செய்யுங்க, இங்க இருந்து நம்ம இங்க 1 இன்ச்சு நம்ம பொதுவா என்ன செய்வோம், தையலுக்காக 1 இன்ச்சு நம்ம விடுவோம். ஆனா இவங்களுக்கு இங்கேயே தையலுக்காக வந்து எவ்வளவு இருந்துச்சு, 1 இன்ச்சு இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம விட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருந்து நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா ஒரு கோடு போட்டுடுங்க. அடுத்தது இங்க இருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டுடுறோம். முன் கழுத்து பின் கழுத்து வந்து நம்ம வரையணும், அதையும் வரைஞ்சிடலாம். இங்க இருந்து நம்ம என்ன செய்யலாம், 1/2 இன்ச்சு எடுத்துக்கலாம். பட் நான் என்ன செய்யறேன், இவங்களுக்கு என்ன கழுத்து இருக்குதோ அதே கழுத்து கொடுக்கலான்ட்டு நான் இப்போ இதை போட போறேன். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி தான் நீங்க இதை கரெக்டா சென்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இடுப்பளவு கரெக்டா வச்சு எப்படி அந்த பொசிஷன் நம்ம முன்ன வச்சோமோ அதே பொசிஷன் கரெக்டா வச்சுக்குங்க. கீழே கரெக்டா வச்சுட்டு கீழே கரெக்டா வச்சுக்குங்க. ஆம்ஹோல் கரெக்டா வச்சுக்குங்க. கரெக்டா இருக்கு. அதே மாதிரி ஷோல்டரையும் கரெக்டா வச்சுக்குங்க. நம்ம இங்க தையலுக்கு விட்ட அளவுல இருந்து நம்ம வச்சு நம்ம மார்க்கிங் பண்ண போறோம். இதெல்லாம் இப்படி உள்ள அழகா மடிச்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் பார்ட் வந்து தெரியும். பின் அளவுகள், பின் கழுத்து அளவு தெரியுதா உங்களுக்கு? இப்படி கரெக்டா இதோட வச்சுட்டு இங்க இதை இப்படி வச்சு கழுத்து இங்க வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், அப்படியே மார்க்கிங் பண்ண போறோம். அப்படியே மார்க்கிங் பண்ணிட்டு வாங்க. இந்த மார்க்கிங்கை அப்படியே என்ன செய்யலாம், மார்க்கிங் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ 1/2 இன்ச்சு நம்ம இதுல எப்படியும் மார்க்கிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா அளவு. அப்பதான் வந்து தையல் வந்து கரெக்டா விழும். ஸோ நம்ம இது கரெக்டா வந்திருக்கு. அப்போ நம்ம இங்க இருந்து இப்படி எடுத்துக்கிறோம் இவங்களுக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம உள்ள தள்ளி கொஞ்சமா இப்படி உள்ள தள்ளி நம்ம இப்படி கிராஸ் பண்ணி கொடுத்துக்கிறோம். முடிஞ்சது பேக் பார்ட். கரெக்டா வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட தையலுக்கு விட்டதெல்லாம் கரெக்டா வந்து டிக் பண்ணோம். அவ்வளோதான், பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். இப்போ இங்க ஒரு சென்டர் நாச் பண்ணிடலாம். அதே போல இங்க மடிச்சு தைக்கிற இடத்துலையும் கரெக்டா வச்சு ஒரு சென்டர் நாச் பண்ணிடலாம். அடுத்தது கை கட் பண்ணலாம் வாங்க. ஒரு ஃபோல்டிங்கா இதை மடிச்சுக்கலாம். 4 ஃபோல்டிங்கா நம்ம இதை மடிச்சுக்கிட்டு என் பக்கத்துக்கு மாத்திக்கிறேன். இப்போ கரப்பக்கமா இருக்கு, மடிப்பு பகுதி என் பக்கம் இருக்கு. அப்படி நீங்களும் போட்டுக்குங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இங்க மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு விட்டுடலாம், 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ கையை வந்து நம்ம எடுத்துக்குவோம். பேக் பகுதியில் கையை கரெக்டா இப்படி வைங்க. அதே மாதிரி இதையும் கரெக்டா இந்த பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. ஆம்ஹோல் ஜாயிண்ட் கரெக்டா வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கிங் பண்ணிக்கலாம். தையல் கிட்ட ஒரு மார்க்கு, 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு, அதே போல இங்க ஒரு மார்க்கு, இந்த இடத்துல சைட்ல ஒரு மார்க்கு, சரியான அளவு தையல் அளவு அங்க ஒரு மார்க்கு, 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கு. இப்போ நான் எப்படி மார்க் பண்றனோ அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிட்டு வாங்க. பிளவுஸை அளவுகளை மாத்தாம கரெக்டா வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம்.
இது நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட அளவு. இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இது மேலேயே 1/2 இன்ச் கரெக்டாக கொடுத்து நம்ம இங்கேருந்து அப்படியே இந்த அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இது இப்படி வந்தது இல்லையா, இவங்களது இப்படி வந்தது. நம்ம ரெடி அளவு நம்ம 1/2 இன்ச் மேலே ஏற்றி நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ குடஞ்சி வெட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எடுத்துக்குவோம். 1 இன்ச்சில் இருந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு எஸ் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. இப்படி வந்து இப்படி எஸ் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான் கை குடஞ்சல். இங்கேருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இது ஒட்டு போடணும், ஏன்னா துணி பத்தலை, அதனால இங்கே இப்படி வரும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே மார்க் பண்ணுற பாருங்க. இப்படி வந்து இந்த கை இப்படி போயிடணும். இதுதான் உங்களுக்கு சரியான ஆர்ம் ஹோல். சரியான ஆர்ம் ஹோல் நம்ம செக் பண்ணுறதுக்கு உள்ள அளவு எடுத்துக்கலாம். பாருங்க, இங்கிருந்து கரெக்டா இவங்களுக்கு எவ்வளோ வருது ஆர்ம் ஹோல்ன்றத நம்ம பார்க்கலாம். 8 இன்ச் வருது ஆர்ம் ஹோல். ஸோ 8 இன்ச்சை கரெக்டாக நம்ம இங்கேருந்து வச்சு அந்த 8 இன்ச்சு வருதான்னு பார்க்கணும். பாருங்க, இவங்களுக்கு கரெக்டாக 8 இன்ச்சு இங்கே வருது. ஸோ இந்த பாயிண்ட்டு 8 இன்ச் வருது. ஸோ அங்கேருந்து கரெக்டாக நம்ம இந்த கையோடைய அளவுக்கு நம்ம அந்த 8 இன்ச்சில் இருந்து கையளவுக்கு ஒரு மார்க்கிங். அவ்வளோதான். இது வந்து ஒரு தையல், 2வது தையல், 3வது தையல்னு இப்படி வரும். இப்படி தான் நீங்கள் ப்ளவுஸ் பண்ணணும். இந்த அளவுகள் தான் நமக்கு இப்போ வேணும். அதை நம்ம தைக்கும் போது பார்க்கலாம் எப்படி ஒட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிறத. தேங்க்யூ. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். வச்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா அளவுகளை தையலை விட்டு கரெக்டாக இதை வெட்டிடுங்க. அடுத்தது அதே போல் இங்கே நம்ம கைக்கு வெட்டிக்கலாம். ஷேப் மாறாமல் கையை இப்படி ஆம்கோல்லேருந்து அடுத்தது வளைவாக வரக்கூடாது, இது ஸ்ட்ரைட்டாக வரணும். இங்கே ஒரு நாச் பண்ணிப்போம் சென்டர் மார்க்கிங்க்கு. ஆம்கோலில் ஒரு நாச் பண்ணிக்குவோம். சைடு நம்ம இது பண்ணுறதுக்கு ஒரு நாச் பண்ணிக்குவோம், மடித்து தைக்கிறதுக்கு. இப்போது கை குடையணும் நம்ம, அதனால் கை குடையிறதுக்கு இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அழகாக இந்த லைன்லேருந்தே தான் வரேன். இப்படியே வரணும். இப்படியே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே தள்ளி இப்படி போகணும் எஸ் ஷேப்புக்கு. அப்படியே அது மேலே வரைக்கும் கரெக்டாக குடஞ்சி போயிடணும். பார்க்க ஒரு எஸ் மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான். இவங்களுக்கு கை நம்ம முன் கை குடஞ்சாச்சு. குடஞ்சிட்டோன்றதுக்கு தெரியறதுக்காக, ஃப்ரண்ட்டுக்கு தெரியறதுக்காக நம்ம இங்கே ஒரு நாச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், கை நமக்கு அழகாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து முன் பார்ட் பார்க்கலாம். இப்போது முன் பகுதிக்கு நம்ம என்ன செய்யலாம், இங்கே போட்டுக்கலாம். நமக்கு இடம் இருக்குது இங்கே, அதனால் நம்ம இந்த இடத்துல போட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கே விட்டுடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஐப்பட்டி தைக்கும் பொழுது 1/4 இன்ச்சு வேணும், அதுக்காக நம்ம 1/4 இன்ச்சு நம்ம இங்கே விட்டுடுறோம். இப்போ அப்படியே அதை மார்க்கிங் பண்ணிவிடுங்க. என்ன அளவு இருக்குதோ அது அப்படியே ஷோல்டர்லேருந்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆம்கோல் எல்லாம் கரெக்டாக வச்சு இடம் மாறாமல் போடுங்க. இங்கே நம்ம தையலுக்கு விட்ட அந்த 1.5 இன்ச் தையலுக்கு விட்டதையும் கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கங்க. அதே போல் இந்த சைடும் பாடியோடைய அளவை மார்க்கிங் பண்ணிக்கிறோம். இது ஃபுல்லாக மார்க்கிங் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணுறோம். சும்மா நார்மலாக இதை வந்து கழுத்து நீங்கள் மார்க் பண்ண வேண்டாம், இந்த அளவு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அதே போல் பேக் பார்ட்டோடைய இந்த அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், கோடு போட்டுக்க போகிறோம். ஸ்கேல் எடுத்துக்கங்க. ஸ்கேல் எடுத்துட்டு கரெக்டாக ஒரு கோடு, அதே போல் இங்கேயும் ஒரு கோடு. இந்த தையலுக்கு விட்ட இடத்தெல்லாம் பிகினர்ஸ் மார்க் பண்ணிக்கங்க, மறந்துடுவீங்க. அதனால் தையலுக்கு விட்ட இடத்தெல்லாம் ஒரு மார்க்கிங். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு மார்க்கிங். அதே போல் நம்ம இந்த இடத்துல பாடி லூஜுக்கு விட்டோம் இல்லையா, அதையும் ஒரு மார்க்கிங். இப்போது நம்ம குடஞ்சி வெட்டுறதுக்காக 1/2 இன்ச்சு இறக்கி தள்ளி மார்க் பண்ணணும். ஸோ நான் 1/2 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கேன். அங்கேருந்து நம்ம என்ன செய்யலாம், குடஞ்சி வெட்டுறதுக்காக நம்ம இப்படி மார்க்கிங் கொடுக்குறோம். பிகினர்ஸ்க்கு வரலன்னா நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அழகாக கர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இது முடிஞ்சது. கழுத்து வைக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்து இருக்குதோ அதை தான் நம்ம இங்கே வைக்க போகிறோம். ஊப்பட்டி பக்கம் எடுத்துக்கங்க. இங்கேருந்து நம்ம தையல், இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டோம், அந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல் தையலுக்கு விட்ட பகுதியிலேருந்து விட்டுடுங்க.
இங்கேருந்து இப்படி துணியெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது கரெக்டாக வந்து உட்காரணும். ஸோ நம்ம இப்படி செஸ்டோடைய ஷோல்டர் அளவு கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வச்சு இங்கேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ மார்க் பண்ண போகிறோம். இப்போது கழுத்தை கரெக்டாக அந்த தையல் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம அப்படியே அது என்ன அளவு இருக்கோ அது என்ன செய்கிறோம், அப்படியே மார்க்கிங் பண்ணிடுறோம். நம்ம இங்கே 1/2 இன்ச் 1/4 இன்ச் விட்டோம் இல்லையா, அதையும் ஒரு வாட்டி நம்ம இங்கே இந்த சைடு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இதுதான் ரெடி ப்ளவுஸ் அளவு 1/2 இன்ச்சு தள்ளி. அப்போது இங்கே வந்துடுது. அதை கரெக்டாக வச்சு ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து 1/2 இன்ச்சு நம்ம கொடுக்கணும். ஸோ 1/2 இன்ச்சு அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க. இது கரெக்டாக ஒரு 1 இன்ச் அளவு வருது. அப்போ நம்ம அதை கரெக்டாக நம்ம இங்கே ஷேப் கொடுத்துக்கலாம். முடிஞ்சது. அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட். இது கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து நம்ம இப்போ என்ன செய்யணும், அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஸ்டோடைய அளவு இவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். செஸ்ட் அளவு பார்க்கறதுக்கு ஷோல்டரை இப்படி ஹாஃபாக மடிச்சுக்குங்க. இங்கே இருக்கிற சென்டர் டாட்டை பிடிச்சிக்குங்க. இங்கே நம்ம ரெடி அளவுலேருந்து நல்லா இப்படி தள்ளிக்குங்க. ரெடி அளவுலேருந்து கரெக்டாக ரொம்பவும் இழுக்கக்கூடாது. நார்மலாக அப்படியே வச்சு நம்ம ஒரு சென்டர் டாட்டுக்கிட்ட ஒரு மார்க்கிங். எல்லாருக்குமே 4 இன்ச்சு வரும். அதனால் நம்ம ஃப்ரண்ட் அளவுலேருந்து நம்ம என்ன 4 இன்ச்சு வச்சிடலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ 4 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இதனுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். டாட்ல இருந்து இவங்க பிடிச்ச டாட் இந்த இருக்கு பாருங்க. இவங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, கம்மியாக தான் பிடிச்சிருக்காங்க. இந்த டாட் அளவுல இருந்து இது வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஒரு பாயிண்ட் மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் மார்க்கு. ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். அடுத்தது இங்கிருந்து டைரெக்டாக இந்த சென்டர் மார்க்குக்கு கரெக்டாக ஒரு மார்க்கிங் கொடுத்துடலாம். இது இப்போ நம்ம இவங்களுக்கு வந்து அளந்து பார்த்தா 2.5 இன்ச்சு வருது. அதை அப்படியே வச்சுட்டு பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு மார்க்கிங் பண்ணி அப்படியே நம்ம கோடு போட்டலாம். இந்த பக்கம் 1 இன்ச்சு, அந்த பக்கம் 1 இன்ச்சு. அப்போ தான் வந்து உங்களுக்கு டாட் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இது எப்படி டாட் வரணும் அப்படின்னா, ஒரு அக்கண்ணா ஷேப்புக்கு வந்து கரெக்டாக வரணும். 3 சைடும் நம்ம புள்ளி வைக்கும்போது அக்கண்ணா எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு ஷேப்பிங்க்கு வரணும். இங்கேருந்து கரெக்டாக 1 இன்ச் வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் கொக்கி பட்டி எடுத்துக்கோங்க. கொக்கி பட்டியில் கரெக்டாக நம்ம இங்கேருந்து மார்க்கிங் பண்ணதுலேருந்து இந்த பட்டி முடிகிற இடம் வரைக்கும், பட்டி எனக்கு இங்கே முடியுது. ஸோ அந்த இடத்துக்குள்ள ஒரு மார்க்கிங். ஓகே, அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆம்கோல் சைடு இருக்கிற அந்த குறித்த பகுதியை நம்ம நேராக ஒரு கோடு போட்டுட்டு அங்கேருந்து கீழே ஒரு 1 இன்ச் இறக்கிக்குங்க. இப்போ ப்ளவுஸை தலைக்கீழே திருப்பி நம்ம அந்த பட்டி இருக்கிற சைடு மடிச்சுட்டு அந்த டாட்ல இருந்து நம்ம கீழே அந்த ஆம்கோல் தையல் இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு டாட் வச்சுக்கிறோம். அங்கேருந்து நம்ம மெயின் டாட்டுக்கு நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கிறோம். அதே போல் அங்கே கொக்கி பகுதியிலிருந்தும் நம்ம ஒரு லைன் வந்து மெயின் டாட்டுக்கிட்ட கொடுத்துடுறோம். அவ்வளோதான். இதே போல் பக்கத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இங்கேருந்து மெயின் டாட்லேருந்து கொக்கி வைக்கிற சைடுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்கணும். அதே போல் ஆம்கோல் சைடு நம்ம பிடிக்கிற டாட்டுக்கு மெயின் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தூரம் இருக்கணும். இது கம்பல்சரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷேப் வந்து கப் ஷேப் கிடைக்கும். இப்போ கரெக்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுக்குவோம். அதே போல் ஆம்கோல் சைடும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து 3 டாட்டுமே நமக்கு அழகான ஒரு ஷேப்பில் வந்து கிடச்சிருச்சு. அக்கண்ணா புள்ளி மாதிரி இருக்கணும் அந்த டாட்டு. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஒரு போட் ஷேப்புக்கு நம்ம இது வந்து நேர்கோடாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு போட் ஷேப்புக்கு அழகாக ஒரு வளைவு கொடுத்து நம்ம அதை வரைஞ்சிக்கிடலாம். இப்படி நீங்கள் ஒரு வளைவு கொடுத்துக்குங்க. இப்போ முன்பகுதி தயாராகிடுச்சு. அதை நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது முன் துண்டு கட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக வந்து ஒரு நாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நமக்கு வந்து டாட் சைட்லேயும் நம்ம நாட்ச் பண்ணிக்கலாம். சென்டராக இருக்க கூட வந்து ஒரு நாட்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சைடில் நம்ம 1 இன்ச்சு வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் கரெக்டாக நீங்கள் நாட்ச் பண்ணிக்கங்க. இதே மாதிரி சைடு டாட்டையும் நீங்கள் வந்து நாட்ச் பண்ணிக்கணும். நீங்கள் சைடு டாட்டையும் மெயின் டாட்டையும் கையில் பிடிச்சிங்கன்னா இந்த 3வது டாட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தைக்கும்போது. இப்போது பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுடைய கட் பண்ண பீஸ் வந்து என்கிட்ட அப்படியே இருக்குது. நான் அதில் வந்து முன்னாடி வந்து முன்பகுதியையும் பட்டியையும் ஜாயின் பண்ணுறதுக்காக முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1 இன்ச்சு வந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணி அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே பேக் பார்ட்டை வச்சு நீங்கள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து பட்டி வந்துடும். பட்டி கட் பண்ணுறது ஈஸி தான். இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம். ஒரு கையும் நம்ம கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பட்டி பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக நம்ம கட் பண்ணியிருக்கோமாங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கரெக்டாக வச்சு ஷோல்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஆம்கோல் சைடெல்லாம் கரெக்டாக இருக்கா, அதே போல் அந்த பாடியோடைய லூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஓகே நண்பர்களே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், பட்டி கூட வந்து கரெக்டாக வந்து நம்ம தைச்சிருக்கோம். இதுதான் பர்ஃபெக்டான கட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க.